நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு பார்சல் அனுப்பியிருக்காங்க. ஒரு ஃபோனை வேலை பார்க்க சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஃபோன்னா கடல்ரா கடல். இது என்ன புதுசா இருக்குன்னு தானே பாக்குறீங்க. இது வந்து நம்ம டிஸ்பிளே கழட்டுறதுக்கான டூலு. இப்ப போன் சம்பந்தமா நிறைய வேலை பார்க்கறதுனால அதுக்கான டூல்ஸ் எல்லாம் வந்து மொத்தமா வாங்கிட்டு வந்துட்டோம். இதுல என்ன ப்ராப்ளம்னா ஐபோன் ஆன் பண்ணோம்னா அந்த ஆப்பிள் லோகோ வந்து அப்படி ஸ்டாப் ஆயிட்டு மறுபடியும் ஆஃப் ஆகிடுது. அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஒரு நார்மலான ஐபோன்ல சார்ஜர் மாட்டினோம்னா ஆப்பிள் லோகோ வந்துட்டு அதுவே ஆன் ஆகும். ஆனா இதுல ஆப்பிள் லோகோ வருது, திருப்பி ஆஃப் ஆகுது. அதே டைம் சார்ஜரை கழட்டி விட்டோம்னாலும் உடனே ஆஃப் ஆகுது. ஃபர்ஸ்ட் இது வந்து பேட்டரி ப்ராப்ளமா இருக்கும், அடுத்து சாஃப்ட்வேர் ப்ராப்ளமா இருக்கான்னு அடுத்து செக் பண்ணுவோம். இப்போ நம்ம கழட்டியாச்சு. இப்போ நம்ம பேட்டரி செக் பண்ணி பார்க்கணும். அது எப்படி செக் பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட் சார்ஜரை மாட்டிட்டு சார்ஜரை மாட்டுற இடத்துல நம்ம வச்சு செக் பண்ணோம்னா கரெக்டாக 4.2 வோல்டேஜ் வருது. ஆனால் அதே மாதிரி நம்ம பேட்டரியில் வச்சு செக் பண்ணோம்னா சுத்தமாக வோல்டேஜே வரல. இதில் இந்த பேட்டரி டெட் கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம புது பேட்டரி தான் மாற்றணும். அதுக்கு முன்னாடி ஒரு வழி இருக்குது. இது வந்து பேட்டரி பூஸ்டரு. இது மூலமாக அதை சார்ஜ் போட்டோம்னா சார்ஜ் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நம்ம வேக பேட்டரி தான் மாற்றணும். இதில் வந்து ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ் எல்லாத்துக்கும் வந்து சார்ஜர் போட்டு இருக்கோம். நம்ம பேட்டரியை வந்து இதில் மாட்டிக்கணும். இந்த பூஸ்டர் எப்படி வேலை செய்யும்னா, ஒரு நல்ல பேட்டரியை மாட்டும் போது அந்த பேட்டரியில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு காட்டிடும். அதில் சார்ஜ் போட்டோம்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், அதே டைம் ஆம்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த பேட்டரி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏறிடும். இதுவே இந்த பேட்டரியை போட்டோம்னா சார்ஜ் வந்து சுத்தமாக இருக்க மாதிரி காட்ட மாட்டேங்குது. சார்ஜ் போட்டாலும் 4.2 தான் வருது. நம்ம கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு பார்ப்போம். ரொம்ப நேரமாக சார்ஜ் போட்டோம், சார்ஜ் சுத்தமாக ஏறவே இல்லை. அதனால பேட்டரியில் இருக்க பிஎம்எஸ் போர்டை தனியாக கழட்டிட்டு பேட்டரியில் மட்டும் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா கொஞ்சம் வோல்டேஜ் காட்டுது. அப்போ இந்த பிஎம்எஸ் போர்டு தான் போயிருக்கு. ஒரிஜினல் பேட்டரியில் எத்தனை ஆம்ஸ் இருக்குமோ அதே மாதிரி ஒரு பேட்டரி எடுத்துருக்கோம். இதில் ஐஃபோனோட ஸ்ட்ரிப்பை வந்து சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ இதை போட்டு பார்க்கும் போது ஆன் ஆயிடுச்சு. இதுக்கு புது பேட்டரியே வாங்கி போட்டுக்கலாமேன்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க. புது பேட்டரி வந்து விலை கூட வருது. புது பேட்டரி போட்டு ஆன் ஆகலைன்னா நம்மளுக்கு காசு தான் வேஸ்ட்டு. பேட்டரி போட்டால் ஆன் ஆகுமான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதை பண்ணோம். நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு பேட்டரி தான் பிரச்சனைன்ட்டு. அதனால புது பேட்டரி வாங்கிட்டு வந்துட்டோம். பேட்டரியை மாட்டியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ கரெக்டாக ஆன் ஆகிடுச்சு. முன்னாடி சார்ஜர் மாட்டினா தான் ஆன் ஆகும். இப்போ பேட்டரி நல்லா இருக்கனால அதுவே ஆன் ஆகிடுச்சு. ஆப்பிள் லோகோ வந்து ஸ்டக் ஆகனால சாஃப்ட்வேர் தான் இருக்கும்ட்டு ஓனர் என்கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் பேட்டரி மாட்டினாலே வந்து அந்த ப்ராப்ளம்லாம் சரியாகிடுச்சு. நார்மலாக எப்படி ஆன் ஆகுமோ அதே மாதிரி ஆன் ஆகுது.